إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வருடத்திற்கான ரமலானுடைய முதலாவது இரவில் நாம் இருக்கிறோம். இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் ஒரு அருள்கொடையான மாதமாக வழங்கி இருக்கிறார். அருள்கொடை என்று சொல்லும் பொழுது இந்த இரவு நேரத்துல தொழுகைக்காக நிற்பதும், இரவு நேரத்துல தொழுகைக்கு பிறகு நம்முடைய வேலைகளை தூக்கத்தை தியாகம் பண்ணி பயான்களை ஏற்பாடு செய்வத அந்த அருளை நீங்க முழுமையாக பெறணுங்கிறதா. ஆனா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கிறது. நீங்க இரவு நேரத்துல பயான் பண்ணாலும் சரி, நன்மையை சொன்னாலும் சரி, நாங்க எப்போதும் வீட்டுல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்போம், எப்போதும் சந்தகரில பேசுற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்போம். நீங்களும் 10 பேர் கேட்கறதுக்கா நாங்களும் அதை என்ன செய்யணும், காது கொடுத்து முழுமையா கேட்டுதான் ஆகணுமான்னு சில மக்கள் நினைச்சுறாங்க இருக்கிறத பாக்குறோம். அதற்காக இது ஏற்பாடு பண்ணல. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த மாதத்துல எதற்காக ஒரு இரவு தொழுகைக்கு பிறகு, இரவு தொழுகையை முடித்த பிறகு ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு மார்க்க சொற்பொழிவு, மக்களுக்கு நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, இதற்காக நிர்வாகம் ஏற்பாடு பண்ணும் சொன்னா அதன் மூலமா நீங்கள் அமல் செய்ய வேண்டும், அதன் மூலமா நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டு இருந்தோம்னா அந்த நன்மையான அந்த காரியங்கள் இருக்கு பாருங்க, எதுவுமே உங்களுக்கு பயன் தராது. குறிப்பா நம்ம பெண்களுக்கு சொல்றோம், பயான் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆக போகுது, நிர்வாகிகள் ஆரம்பிங்கிறாங்க. ஆனா இங்க பேச்சு கேட்டா இங்க இருந்து பேசுறதுக்கு பேச்சு வராது. நிர்வாகி வந்தனையுமே பயான் ஆரம்பிக்கலைங்கிறாங்க. பயான் ஆரம்பிக்க நம்ம ஆர்வமா குறிப்பு எடுத்தோம்னா இங்க பேசத்தான் கேட்கறது, மனசுல நம்ம பேசுறது நமக்கு கேட்க மாட்டேங்குது. அப்ப நிறைய சொல்லி காட்டுறாங்க எதற்காக மார்க்க சபை முக்கியமானது. நல்லா விளைவிக்கிறீங்க. மார்க்க சபை என்றைக்கு முக்கியமான நீங்க விளங்குறீங்களோ அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பயானை யாரெல்லாம் இந்த பள்ளியில உட்கார்ந்து கேட்கறதுக்காக வந்திருக்கிறீங்களோ, தொழுவிட்டு யாரெல்லாம் அதற்காக அமர்ந்திருக்கிறீங்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் இங்கிருந்து தொழுவிட்டு வெளியே போனாங்களே, யாரை தொழ வராம இந்த பயானை கேட்காம இருக்கிறாங்களே அவர்களுக்கு கிடையாது. எப்பேற்பட்ட அருள் என்று சொன்னால், நபியல்லாஹ் இப்படி ஒரு சபையில அல்லாஹ்வை பற்றியும் மலக்குமார்கள் சுத்தி இருக்கக்கூடிய சபையில பேசிட்டு இருக்கும் பொழுது, இங்க நம்முடைய இந்த சபையிலேயே மலக்குமார் இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இந்த மலக்குமார் என்ன செய்வாங்கன்னா இந்த பயான் செய்யக்கூடிய மக்களை எல்லாம் நோட் பண்ணுவாங்க. இன்னார் வந்திருக்காரா, இந்த வீட்டுல இன்னார் மகன் வந்திருக்காரா, இன்னார் பேர வந்திருக்காரா, இன்ன பெண்மணி வந்திருக்காங்களா, எல்லாரும் பேரும் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கிட்டு நாளை என்ன செய்வாங்க, மேல அல்லாஹ் இருக்கிற வானத்துல போவாங்க. போய் இறைவன் சொல்லுவாங்க, இறைவா எங்கிருந்து நீங்க வர்றீங்கன்னு நல்லா கேட்கும் பொழுது உன்னை பற்றி பேசக்கூடிய சபையிலிருந்து வருகிறோம், உன்னை பற்றி ஒரு கூட்டம் பேசுது. அதான் விளைவிக்கிறீங்க. இது ரமலானுடைய மாதமா இருந்தாலும் சரி, மற்ற மாதமா சரிதான், இந்த எங்க எல்லாம் பயான் என்று நம்ம சொல்றோமோ, எங்க எல்லாம் நீ உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேளுங்க, நபியல்லாஹ்வுடைய போதனைகளை கேளுங்க, சரியான மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களை உட்கார வைக்கிறோமோ, அதுக்கான ஏற்பாடு பண்றோமோ, அது நல்லா விளைவிக்கிறீங்க. அந்த மக்களை நோட் பண்ணி அந்த மனிதனுடைய அனைத்து விஷயங்களையும் அந்த உட்கார்ந்து கேட்கிறாங்களா, அதுல முழுமையா கவனம் செலுத்துறாங்கன்னு கேட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, இறைவா உன்னை பற்றி பேசக்கூடிய ஒரு சபை, உன்னை பற்றி போகக்கூடிய ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பானா, என்னை பற்றி பேசுறாங்கல்ல, புகழ்றாங்களே, என்னை பார்த்திருக்கிறாங்களா? நீங்க பாக்குறீங்க நேரடியா மலக்குமார்கள் நேரடியா பாக்குறாங்கல்ல, அது மாதிரி என்னை பார்த்திருக்கிறாங்களா? இல்லையா இறைவா. கிருஷ்ணாதிபட்டினத்துல இந்த வீட்டுல இந்த வீட்டுல உள்ள ஒரு பெண்மணி
ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகன் உன்னுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே இரவு தொழுகை முடிந்து அமர்ந்திருக்கிறாங்க இறைவா என்று சொல்லப்படும் போது என்னைய பார்த்துட்டாங்களா? பார்க்கல இறைவா. பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பார்த்தா வாழ்நாள் முழுவதும் உன்னை பார்த்த பிறகு உள்ள நாட்கள் அனைத்தையுமே இறை வணக்கத்தை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. உன்னை திக்ரு செய்வதை தவிர, திக்ருனா வணக்கம், வணக்கம் செய்வதை தவிர வேற எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டாங்க. இறைவன் நேர்ல பார்த்துட்டோம்னா அப்பேற்பட்ட சக்தி உள்ள இறைவன். அவனை பற்றி பேசக்கூடிய சபையிலும் இருக்கனால அல்லாஹ் சொல்லுவானா, என்னை பார்க்கலங்கிறீங்க, என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, என்னை பற்றி பேச வேண்டிய சபையில உட்கார வேண்டிய அவசியம் என்ன? என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்க? இந்த உட்கார்ந்து இருக்கோம்ல, ஏதோ நிர்வாகம் சொல்லிட்டாங்க, அல்லது தௌஹீதமா தலைமையில ஆர்டரு, நீங்க ஒவ்வொரு நாள் பயான் பண்ணி ஆகணும், ஒவ்வொரு நாளும் தாய் வந்தாவனே, ஒவ்வொரு நாள் தாய் வந்து ஒரு தலைப்புல எப்படியா பேசி ஆகணும், இல்லாட்டினா செருத்து உடஞ்சு போயிரு, இல்லாட்டினா அந்த நிர்வாக சட்டம் சரியில்லை அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோம்னா அது நன்மை இல்லை. இந்த பயான் மூலமாக, இந்த வார்த்தைகள் கேட்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த பயான்கள் காதுல கேட்டு அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நான் நல்வழிப்படுவேன், நான் அமல் செய்வேன் என்று யார் இங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவர் வேண்டுவது என்ன? அல்லாஹ் கேட்கும் போது மலக்குமார் சொல்வார்களா, நரகத்தை விட்டு விலக்கு வேண்டாங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் வந்திருக்கிறோம், இறைவா என் பாவத்தை மன்னிச்சு நரகத்தை நீ காப்பாத்து, அதுதான் வந்திருக்கிறோம். உண்மையே இல்லையா? நரகத்தை நீ காப்பாத்தி இறைவான்னு உட்கார்ந்துகிட்டு அந்த வாசையை கேட்காம காதல வாங்காம நாங்கள் எப்போதும் மாதிரி என்ன செய்வோம்? வீட்டுல ஆட்டடிக்கிறோம், ஆட்டடிப்போம்னா அது என்ன செய்யுது? அல்லாஹ் கொடுப்பானா? நரகத்திலிருந்து விலக்கு கேட்கிறாங்க இறைவா, நரகத்திலிருந்து விலக்கு கொடுத்ததா சொல்லுங்கள் இறைவா. அது மட்டும் இல்ல, சொர்க்கத்திலிருந்து அவங்க நினைச்சாங்க சொர்க்கத்தை பெற வேண்டும் கேட்கிறாங்க, அதையும் அவர்கள் கொடுத்ததா சொல்லுங்க. ஒரு பயானுடைய சபையில அல்லாஹ்வை பற்றியும் தூதரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சபையில எதற்காக நீங்கள் அமர வேண்டும்? எதற்காக இதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? எதற்காக இத்தனை மக்கள் லைட்டை போட்டு சேனை போட்டு அந்த செலவு பண்ணி கண்ணு முழிச்சு இந்த ஒரு அரை மணி நேரம் நீ தூக்கத்தில் ஈடுபடலாமல அதையெல்லாம் தியாகம் பண்ணும் என்றால் இந்த சபை மூலமாக, இந்த அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய கூட்டத்தின் மூலமாக, இங்க உள்ள ஒரு 100-200 மக்கள் மூலமாக இந்த கூட்டம், இந்த சபை சொர்க்கத்தை பெறக்கூடிய சபையாக இருக்கிறது, நரகத்திலிருந்து விலக்கு வாங்கிய சபையாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அதை வாக்களிக்கிறான். அது யாருக்கு தெரியும் வாக்களிப்பா? யார் இது ஆர்வமா வந்து தாய் மட்டும் கடமைக்கு பேசிட்டு போறதல்ல, தாய் வந்தாலும் வராட்டியாலும் நான் வந்து என்ன செய்வேன்? மார்க்க சபையில உட்கார்ந்து நன்மைகளை கேட்பதற்கு, குர்ஆனுடைய வார்த்தைகளை செவிமடுப்பதற்கு, குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையிலே பயனாக்குவதற்கு, வழிபடுவதற்கு, அதை பின்பற்றுவதற்கு, நபிகள் நாயகம் சொன்ன மார்க்கத்தை என் வாழ்விலை கொண்டவருக்கு நான் இந்த சபையிலே அமர்ந்திருப்பேன். நான் இந்த சபைக்காக முக்கியத்துவம் கொடுப்பேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயணம் பண்ணா கூட அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை இந்த சபை எனக்கு பெற்றுத் தருது. அல்லாஹ்விடமிருந்து நரகத்தை விலக்கு வாங்கக்கூடிய சபையாக இது இருக்கிறது. நரகத்துக்கு உங்களுக்கு விலக்கு கொடுத்துட்டோம், நரகத்துல உங்களுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது, வேதனை கிடையாது. எதற்காக? மார்க்க சபையிலே ஆர்வமா உட்கார்ந்து இருந்தேன். ஒரு சம்பவம் சொல்றாருன்னா, 75 வயது ஒரு பெண்மணி இன்னைக்கு நம்ம ஜமாத்துல பயணிக்கிறாங்க, ஒரு மூதாட்டி. உதாரணம் சொல்லி காட்டுறேன். நீங்க நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அரை மணி நேரம் அருள் புரியக்கூடிய மாதம், அமல் செய்யக்கூடிய மாதம். மற்ற மாதங்களை விட இந்த 30 நாட்கள் நமக்கு தேர்னாலும் மட்டுமாவும் கிடைக்காது. இது மாதிரி பயான் 10 மணிக்கு உட்காந்து பேசுவோமா? பேசலாம் மாட்டோம். நிர்வாகம் ஏற்பட போனா கூட உங்களுக்கு வேலை இருந்து போயிட்டே இருப்போம். நிர்வாகில ஒரு நாள் உட்கார்ந்துக்கிறாங்க, ஒரு தருபியாக வைப்போம், ஒரு எளிய மதம் வைப்போம். ஆமா ஒரு வேலை இல்லை, இதே பொழப்பா போச்சுன்னு போயிட்டே இருப்போம். வரக்கூடிய மக்கள் தான் வருவோம். ஆனா இந்த சபை என்பது எல்லாரும் வரக்கூடிய சபையா இருக்கிறது, எல்லாருக்கும் வாய்ப்பு சபையா இருக்கிறது. அந்த சபையில நம்ம உட்காரத்துக்கு அலட்சிய பாட்டுறோம். அந்த சபையில கொடுத்து காய கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னா 75 மூலாட்டி அவர் என்ன செய்றாங்கன்னா, இதே போன்று நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயான்களுக்கும் மக்களை அழைக்கக்கூடியவனா இருக்கிறாங்க. எதற்காக அழைக்கிறாங்க? அவங்க நம்ம பகுதியில் உள்ள மக்களுக்கு நேர்வழி போய் சேர வேண்டும்னு அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்கன்னா, அந்த ஊர்ல மாடியில படி ஏறிதான் அந்த பயான்ல போய் பெண்கள் உட்காரணும். அந்த படியில எல்லா மக்களும் ஏறுற மாதிரி அந்த பெண்மணிக்கு ஏற முடியாது. 75 வயது ஆகுனால, வயது முதிர்வினாலையும் அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு கடந்த காலங்கள்ல 4 ஆபரேஷன் உடம்புல பண்ணிருக்குது. அதையும் பொருட்படுத்தாம தவழ்ந்து படிக்கட்டுல தவழ்ந்து போய் உட்கார்ந்து பயானை கேட்பார்கள்.
இதே பக்கத்துல திருச்சி மாவட்டத்துல அந்த பெண்மணி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை. நம்ம ஜமாத்துல எந்த பயான் ஏற்படுத்தினாலும் மாநாடு போட்டாலும் பொதுக்கூட்டம் போட்டாலும் 75 வயது மூதாட்டி வாலண்டியராக நிற்பாங்க. மக்களை அழைப்பார்கள். ஒரு பெண்கள் பயான நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த பெண்கள் பயானுக்கு படிக்கட்டுல ஏற முடியாம தவழ்ந்து உட்கார்ந்து மேல போய் அந்த பயானை மக்களையும் அழைத்து கேட்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஒரே விஷயம் போதுமான. என்ன விஷயம்? அல்லாஹ் இந்த சபையில உட்கார்ந்து உங்களுக்கு நரகத்திலிருந்து விலக்கு அளிக்கிறான், நரகத்தை தடை செய்கிறான், சொர்க்கத்தை அவளுக்கு வாரி வழங்குகிறான். இந்த ஒரு விஷயம் போதுமானதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த வாழ்நாளிலேயே எத்தனையோ நீங்க நன்மைகளை செய்தாலும் வாரி கொடுத்தாலும் எதற்காக இல்லாம சொர்க்கத்தை பெற வேண்டும், எதற்காக இல்லாம நரகத்தை விட்டு விலக்கு வாங்க வேண்டும். அதானங்க அது ஆசிரியர் எனக்கு இறைவா நான் சம்பாதிச்சது, செலவழிச்சது, நன்மை செஞ்சது, இன்று வணங்கியது எல்லாமே நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும், சுவனத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் இந்த சபைக்கு அல்லாஹ் வழங்குகிறானே. ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படுதுன்னா நாம ஏன் அலட்சியம் காட்டணும்? நாளைக்கு இந்த நாள் அமையுமா, இந்த நேரம் அமையுமா? நாம நினைச்சால் நம்முடைய உயிரை கையில பிடிக்க முடியுமா? போன ரமலான்ல இருந்த மக்கள் இந்த ரமலான் உட்கார வைக்க மேல முடிஞ்சதா? இல்ல. நேற்று இருந்தவன் இன்னைக்கு உட்கார வைக்க முடியுமா? இல்ல. இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு வருவாங்களா? இல்ல. யாராவது சொல்ல முடியுமா? அப்ப நமக்கு கூட நேரத்தை, நம்ம கொடுத்த வாய்ப்பை, அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் ஹிதாயத்தை, இந்த வாழ்வை இந்த நேரங்களே வீணாக்க கழிக்காமல் வந்து உட்கார்ந்து கூட செய்மறுத்து கேட்காம ஏன்னா பேசுறவங்களால அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, பக்கத்துல எல்லாருக்குமே பாதிப்பு. ஒரு 10 பேர் பேசுறாங்க, இங்கே என்ன குறுவது ஆண்கள் சைட்ல இருந்து பாய் சொல்லுங்க, பாய் அமைதியாக சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்ப நீங்க எங்கே பேசுறது ஒட்டுமொத்த சபையுமே என்ன ஆகுது? பேசுறதுனால அது எல்லா காரியத்தையுமே கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில இந்த இன்னைக்கு மட்டும் கிடையாது, வரக்கூடிய 30 நாட்களுக்குமே இந்த எங்க என்ன சொல்லப்படுகிறதோ இந்த பயான்ல எதுவெல்லாம் உங்களுக்கு அந்த நல்வழியாக நேர்வழியாக நன்மையா சொல்லப்படுதோ அதை காதோடு கேளுங்க. கேட்பது மட்டுமல்லாமல் இதன் மூலமா இறைவா நான் அமல் செய்ய வேண்டும், இதன் மூலமா என்னுடைய நன்மை அதிகரிக்க வேண்டும், இதன் மூலமாக நாளை மறுமையில நீ எனக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறாயோ அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும், நீ என்ன வாக்குறுதி மூலமா மூவிலுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறாயே நரகத்திலிருந்து விலக்கு என்று அதிலிருந்து நான் விலக்கு பெற வேண்டும். அந்த நீயத்து உங்கள்கிட்ட இருந்தா, அந்த சத்தியமான ஒரு உள்ளத்தை நெறி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த 30 நாட்கள் பயான சரிவர கேட்டு அமல் செய்வதன் மூலமா பின்பற்றின் மூலமாக இந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க? இந்த பயான்கள் முழுவதுமாக சவுண்ட் இல்லாம காது கொடுத்து கேட்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பயான் முடிவில் சில விஷயம் உங்களுக்கு சொல்லுவோம், உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தும் விதமாக. அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளுமே இந்த பயான்ல சொல்லக்கூடியதை நாங்க 4 பேர் சேர்ந்து பேசுவோம். இப்ப நீங்க சொன்னாங்களே சரியா இருக்கா, இது தவறா இருக்குதா, இதை பின்பற்றலாமா, நேற்று வேற மாதிரி சொன்னாங்களே நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவாங்களோ, அவர் அப்படி சொன்னார் என்று உங்களுக்குள்ள வாத பிரிவாக வரணும். ஒரு சேலை எடுக்க போறோம், சேலை எடுக்க போகும்போது பெண் என்ன செய்யறது? இந்த பெண்மணி கட்டியிருந்த மாதிரி சேலை இல்லையே, கலர் கொஞ்சம் ஃபேடா இருக்குது, அதே கைக்கு தான் வந்திருக்கிறோம், அதே காசு கொடுக்க போறோம், ஆனா கலர் மங்களா இருக்குன்னு கலையாட சண்டை போடுறோம்ல. இது மாதிரி நம்ம எதையெல்லாம் மார்க்கமா கேட்கிறோமோ அந்த மார்க்கத்தை நம்மளுக்குள்ள விவாத பொருளாக்கணும். ஏதோ கேட்டோம், நம்ம உட்கார்ந்தோம், கிளம்பி போனோம், இப்படி இருக்க கூடாது. இந்த மார்க்கத்துக்கு அடிப்படை கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகத்தை கேள்வியால் துளைத்து எடுத்தார்கள். நபிகள் நாயகத்தையே ஒவ்வொரு கேள்வியா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் நினைச்சாங்க, நீங்க அதிகமா தர்க்கம் பண்றீங்க, இப்படிதான் முன்னாள் நபிகள் தர்க்கம் பண்ண மக்கள் இப்படி வீணா போனாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை கேள்வி கேட்பாங்க. பெண்கள் கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். மார்க்க விஷயம் வந்து விட்டால் எந்த ஒளியும் இல்லாம தயக்கம் இல்லாம நபி ஜனாதிபதி தூதர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறோமே இல்ல, இது கேட்டுதான் தெளிவுபட வேண்டும், இது கேட்டுதான் சரியா பின்பற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் விளங்கி இருந்தாங்க. அது போன்று நாம என்ன செய்வோம்? இந்த பயான்களை முழுமையா கேட்போம். இப்ப நம்ம தலைப்பு கூட இன்னும் வரல, எதை பேசணும் வந்தோமோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கூச்ச குழப்பத்தை பார்த்த பொழுது வேற எங்கேயே போயிடுச்சு. சரிங்களா? இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால நமக்கு ஒரு முதல் 5 நாட்களுக்கு அல்லது வாய்ப்பு இருந்தால் 10 நாட்களுக்கு என்ன செய்வோம்? இந்த தொடர் பயான் மூலமாக சில செய்திகளை உங்களுக்கு என்ன செய்யறோம் சொல்ல இருக்கிறோம். இந்த தலைப்பாக என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா, எதை பின்பற்ற வேண்டும்,
எதை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மார்க்க சபையில பேசணும் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய அதற்கான தேவை இருக்கிறது. ஏன் தேவை இருக்குன்னு சொன்னோம் சொன்னா, சமீப காலமாக இஸ்லாமிய மக்களிடத்துல பல்வேறு விதமான கொள்கைகள் என்ன செய்யறது உள்ள நுழைந்து விட்டது. ஒன்று ரெண்டு கொள்கை இல்ல, பல்வேறு விதமான கொள்கைகள். எல்லா கொள்கைகளையும் மக்கள் பார்க்கும் பொழுது எதை பின்பற்ற வேண்டும் என்று இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அல்லது நான் பின்பற்றா சரின்னு சில மக்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டுல எல்லா பிரிவினருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதை மக்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பா பாமர மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை எடுத்து இன்னும் படிக்க தெரியல, அங்க படிக்க ஆர்வம் இல்லை. அந்த மாதிரி மக்களை எளிமையா வழிவரக்கூடிய காரியங்களை நிறைய மக்கள் செய்யறாங்க, நிறைய கூட்டம் செய்கிறது. மக்கள் மத்தியில என்னென்ன தேவைன்னா, எதுவெல்லாம் பின்பற்றக்கூடிய நேர்வழியாக இருக்கிறது, எதை பின்பற்றினால் சொர்க்கம் செல்லலாம், எதை பின்பற்றினால் வழிகேட்டுல கொண்டு போய் விடும் என்பதை நம்மளால் முடிந்த அளவிற்கு என்ன செய்வோம், ஒரு விரிவாக பார்க்க வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அதற்கான தெளிவை நமக்கும் உங்களுக்கும் கொடுப்பான். அப்ப எதை பின்பற்ற வேண்டும் என்று வரும் பொழுது இஸ்லாமிய மக்கள் என்ன செய்றாங்கன்னா, யாரெல்லாம் எந்த கருத்தை சொல்றார்களோ அதையெல்லாம் மார்க்கம் நினைக்கிறாங்க. யாரு எந்த கருத்தை சொல்றாங்களோ அதுவெல்லாம் மார்க்கம் தான். அது எப்படி தெரியுமா, அவர் ஒரு தொப்பி போட்டிருந்து, அவரு தாடி வச்சு நீளமா ஒரு ஜிப்பா போட்டிருந்து, நல்ல ஒரு மியூசிக் பின்னாடி பேக்ரவுண்ட்ல போட்டு அழுகிற மாதிரி ஒரு பயானம் பண்ணிட்டாருன்னா சரியான கொள்கை என்று நம்புறாங்க. தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, அல்லது அரபிகள் மாதிரி தலப்பா கட்டிருக்காரு, ஜிப்பா போட்டிருக்காரு, பின்னாடி ஒரு மியூசிக்கை போட்டு விட்டு ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி வெளியிட்டோம்னா அதுலயும் பெண்கள் டச் பண்ற மாதிரி சென்டிமெண்ட் அழுகுற மாதிரி பேசிட்டா இதுவும் சரிதான் அப்படின்னு மார்க்க நினைச்சாங்க, நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அது மார்க்கத்திற்கான அளவுகளா என்று கேட்டால் கிடையாது. மார்க்கத்திற்கான அடிப்படை காரியமா கிரவுண்டான்னு கேட்டால் கிடையாது. அப்ப மக்கள் மத்தியில எதையெல்லாம் மார்க்கம் என்று மக்கள்கிட்ட சொல்லப்படுதோ அதையெல்லாம் பின்பற்றுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படிதான் பாருங்க, இன்னைக்கு எப்படி ஆயிருந்து சொன்னா, ஒரு காலத்துல சிறுக்கு இணை வைப்பை மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். சிறுக்கு விழுவத்தை ரொம்ப முக்கியமா 80ல 85ல 90ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தௌஹீத் என்ற கொள்கை புகுத்தப்படுகிறது, ஏகத்துவம் என்ற கொள்கை சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல மக்காவுல எப்படி ஒளிந்து மறைந்து சொன்னார்களோ அது போன்ற ஒரு காரியம் நடக்கிறது. 80களுடைய ஆரம்பத்துல அந்த தௌஹீத் என்ற கொள்கையை சொல்லும் பொழுது, நபிவழி என்ற கொள்கை சொல்லப்படும் பொழுது மக்கள் எதை என்ன வார்த்தை வைத்தாங்க என்று சொன்னா, இதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும், இது எப்படி நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எப்படி இந்த கருத்தை நீங்கள் முன்வைக்க முடியும், இது சியாக்களுடைய கொள்கை, யூத கொள்கை, வெளிநாட்டில் பரப்பக்கூடிய மாற்றுக் கொள்கை என்றெல்லாம் நம்ம மீது பாய்ந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் மத்தியில 80களில் தௌஹீத் என்ற கொள்கையை சொல்லும் பொழுது, ஏகத்துவம் என்ற கொள்கையை சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்திற்கு என்ன எதிர்ப்பு வந்ததோ, நபிகள் நாயகத்திற்கு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக என்ன இடையூறு வந்ததோ அது அனைத்தையுமே நம்ம சந்தித்தோம். அதாவது தௌஹீத்வாதிகள் இன்றைக்கும் ஏகத்துவத்தை தங்களுடைய கொள்கையா பின்பற்றக்கூடிய அனைத்து தௌஹீத்வாதிகளும் சந்தித்தார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படிதான் தமிழ்நாட்டை தௌஹீத் உருவாகிறது. அப்ப உருவாகும் பொழுது என்ன நம்மளுக்கு கேள்வி வைக்கப்பட்டதுன்னு சொன்னால், இது மார்க்கம் இல்லையே, இது எங்கள் முன்னோர் வழி இல்லையே, இது எங்க ஜமாத்துல சொல்லப்பட்டது இல்லையே, இது எங்க அஜர்த்து இல்லைங்கிறாரு, இது என்னுடைய வழிபாடு இல்லையே, இது என்னுடைய மூதாவுடைய அந்த வாழையடி வாழையாக வந்த காரியம் இல்லை என்று நம்மளை நோக்கி மக்கள் கேட்டார்கள். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, தௌஹீத் என்ற ஒரு வார்த்தை வைத்த பிறகு எந்த அமைப்பு இன்னைக்கு பேர் வச்சாலும் தௌஹீத் என்ற பேர் இல்லாம இல்லை. எந்த அமைப்பு உருவானாலும் பேர் வச்சாலும் எந்த கொள்கையை செய்வதா இருந்தாலும் நாங்களும் தௌஹீத் தான். முன்னாடி ஒரு வார்த்தை பின்னாடி வார்த்தை மாறிக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கு பாத்தீங்க, உதாரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை பின்னாடி முன்னாடி மாறிக்கிறேன், கொடி கலர் மாறிக்கிறேன். நாங்களும் சொல்லுவது தௌஹீத் தான், நாங்களும் சொல்லுவது ஏகத்துவம் தான். ஈஸியா மக்கள் மத்தியில இந்த ஏகத்துவத்திற்கு எதிரான வழிகேட்டை ஏகத்துவம் என்ற பெயரிலேயே பூர்த்தி விடுவார்கள். எப்படி நபிகள் நாயகம் காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த மார்க்க தெளிவை விட முனாஃபிகள் வழியெடுக்க முயன்றார்களோ, எந்த அளவுக்கு வழியெடுக்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசல் மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. எப்படி கொள்கை குழப்பம் வரும் காமிக்கிறேன். எதை பின்பற்ற வேண்டும் போது நீ நினைக்கலாம், எதுவுமே சரியான கொள்கையா இருக்கிறது,
எதுங்க தவறான கொள்கையா இருக்கிறது? நம்ம பார்த்தாலே தெரியாதா? நமக்கெல்லாம் அறிவு இல்லையா? நீங்க சொல்வது சரி என்றால் அவர்கள் சொல்வதும் சரிதானே, அவர்களும் மாற்றி சொல்லலையே, அவர்களும் குர்ஆன் சொல்றாங்களே என்று சொல்லி நீ கேள்வி கேட்கிறீங்கல்ல. ரசூல்லா காலத்துல முனாஃபிக் ஒரு கூட்டம் ரசூல்லா கட்டின பள்ளி மாதிரியே கட்டினாங்க. மக்களுக்கு நினைச்ச வித்தியாசம் தெரியல. ரசூல்லாவுக்கு ஒரு பள்ளி கட்டப்படுது, ரசூல்லாவை தொழுகைக்கு அழைக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு பள்ளியை கட்டுறாங்க. ரசூல்லாவை நம்ப வைத்து அதுல ரசூல்லா தொழுவிட்டால் மக்கள் தொலை வந்துருவாங்க, அதுவும் பள்ளியை அங்கீகரிக்கப்படும், அதுவும் நேர்வழி அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் இறைவனுடைய பள்ளி வாசலை வைத்து ஒரு கூட்டம், வழிகட்ட கூட்டம் உருவாகும். அப்ப இன்னைக்கெல்லாம் ஒரு ஏமாத்திர யோசிச்சு பாருங்க. ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே வழிகட்ட கூட்டம் இஸ்லாம் மாறியே ஏகத்துவ மாறிய ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி கொள்கையை புகழ்த்தம் போடும் பொழுது இன்னைக்கு மக்கள் மத்தியில இதெல்லாம் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. அப்ப எதற்காக சொல்ல வரும் சொன்னா, மக்கள் எதையெல்லாம் மார்க்கம் என்று பார்க்கிறார்களோ அதையெல்லாம் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அதுல என்ன ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லா மக்களையும் ஃபில்டர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறான். ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் சொர்க்கம் என்று அறிவிக்கிறான். ஒரே ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். மற்ற எல்லா கூட்டத்தையும் அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி அனுப்புறா. அது யார் என்று கேட்டால், நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம், நாங்களும் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய கூட்டம், நாங்களும் ஏகத்துவத்தை சொல்லுவோம் என்ற கூட்டம், நாங்களும் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் போதிக்கிறோம் என்ற கூட்டம். அந்த கூட்டம் அல்லாஹ்வால் ஃபில்டர் பண்ணப்படும், இறைவனால் அங்கீகரிக்கப்படாது, இறை தூதர் காட்டிய வல்லர் இருக்காது என்று நாளை மறுமையில அது வெட்ட வெளிச்சமா எடுத்து காட்டப்படும் செய்திகள் நம்ம கேள்விப்போம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா, எதை ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும், என்ன எதை பின்பற்றதா இருந்தாலும் நல்லா விளங்கிக்கிறீங்க, அந்த பின்பற்றக்கூடிய ஒரு காரியம் நமக்கு நாளை மறுமையில வெற்றி தர வேண்டும். அப்படித்தானே? அல்ல மாற்று கருத்து இல்ல. நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு சொன்னா அதன் மூலமா எனக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வியாபாரத்துக்கான வழிகாட்டி யாருன்னா வாப்பா. அப்படித்தானே? ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார், கடை வச்சு நடத்தக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து, நான் சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணு, வேற எதுவும் மாற்றி ஃபாலோ பண்ணிடாத, என்னையை மட்டும் நீ பின்பற்றி ஃபாலோ பண்ணு. இந்த வியாபாரத்துல, இந்த கடை நடத்துறதுல, வருமானம் ஈட்டுறதுல நான் உனக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி கொடுக்கிறோனோ அதை மட்டுமே பின்பற்று என்று சொல்றார். இப்ப வழிகாட்டி யாரு? வாப்பா. ஃபாலோ பண்ண வேண்டிய யாரு? வாப்பா. அப்படிதானே? ஒரு மகனுக்கு ஒரு கடையை வைத்து வழிகாட்டக்கூடிய ஒரு வாப்பாவா இருக்கிறார். அந்த வாப்பா என்னை மட்டுமே பின்பற்று, இதை மட்டுமே பின்பற்று, இந்த மெத்தடை பின்பற்றுனா உனக்கு பலன் கிடைக்கும், இந்த மெத்தடை நீ பின்பற்றினா உனக்கு வெற்றி கிடைக்கும், அதை பின்பற்றாமல் நீ வேற வழியை தேர்ந்தெடுத்தால் அது உனக்கு தோல்வி கிடைக்கும், கடை நஷ்டமாயிரும், வருமானம் வராது, வியாபாரம் பெருகாது என்று ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். ஒரு மகன் என்ன நினைப்பாரு? மாடி வாப்பா ஒரு சக்சஸான பிசினஸ் பண்ணிட்டாங்க, வெற்றி தான் பண்ணிட்டாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண சொல்றாங்க, நமக்கு வழிகாட்டுறாங்க, நாம வேற எதையும் ஃபாலோ பண்ணிட கூடாது, அதையே ஃபாலோ பண்ணி என்ன செய்வோம், நாமளும் அப்பா மாதிரி வெற்றி பெற்றும் நினைப்போம். அப்படியே நினைப்போம். உலகத்துல ஒரு காரியங்க, வருமானம் இப்படி ஒரு சின்ன பாட்டு, இந்த பாட்டு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை, இந்த பாட்டை எப்படி வெற்றிகரமா முடிக்க வேண்டும், எப்படி சரியா பின்பற்ற வேண்டும், யார் எனக்கு வழிகாட்டுகிறார்களோ, எது எனக்கு வழிகாட்டப்படுகிறதோ, எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதை வெற்றி கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது நான் அதை என்ன செய்ய மாட்டேன், பின்பற்றுவதை விட்டு வழி தவற மாட்டேன். அப்படித்தானே? யாராவது வழி வருமா? யாரும் எழுத மாட்டேன். இன்னும் கூடுதலா எடுத்துக்கிறீங்க, வாப்பா சொல்லும்போது உம்மா சேர்ந்துக்கிடுவா. வாப்பா சொல்றதை கேட்டுக்க, ஒரு வேலை என்ன செய்யாத, மாற்றி செய்யாத, பாப்பா எப்படி வருமானம் ஈட்டினாலும் அது மாதிரி நீங்க வரணும்டா அப்படின்னு நினைச்சுவாங்க. கூடுதலா ஒரு ஆங்கரை போடுவாங்க, நட்புறத்தை. அந்த அளவுக்கு தான் உலக காரியத்துல ஒரு வெற்றி என்று சொல்லும் பொழுது எதை பின்பற்ற வேண்டும் மனுஷன் தெளிவா இருக்கிறான். மனுஷனுக்கு எந்த வித குழப்பமும் அல்ல. பெருநாளைக்கு ஜவுளி எடுக்கணும், எந்த கல்லை எடுத்தா சீப்பா கிடைக்கும், எந்த சட்டையை எங்க வாங்கினா நமக்கு ஃபிட்டா இருக்கும், எந்த சேலையை எங்க வாங்கினோம்னா விலை குறைச்சலாவும் புது டிசைனாவும் இருக்கும். நம்ம ஏதாவது என்னைக்கா மிஸ் பண்ணிருக்கோமா?
யாரு வழிகாட்டினா அந்த எது சரியான வழியா அதை பின்பற்றி அந்த கடைக்கு போய் வாங்கியே தீர்வோம். மாற்று கருத்து இருக்குதா? இல்லவே இல்லை. உலகத்துல வெற்றி என்று எது சொல்லப்படுகிறதோ, உலகத்துல சரி என்று எது வழிகாட்டப்படுகிறதோ அதை பின்பற்ற மனிதன் தயாராக இருக்கிறான். ஆனால் மறுமை வெற்றி என்று வரும் பொழுது, மறுமைக்கு இதாப்பா சரி என்று வரும் பொழுது மக்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, வெற்றிக்கான பாதையை தீர்மானிப்பதில் பின்பற்றுவதில் மிக மிக மோசமான இன்னொருவா இருந்தா அலட்சியமான வழியை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். வாப்பா வழிகாட்டின மாதிரி கல்வி நடத்த தயாரா இருக்கிறேன், உம்மா வழிகாட்டின மாதிரி குடும்பத்தை கொண்டு போய் தயாரா இருக்கிறேன், ஆனா ஒரு காலம் மார்க்கம் வழிகாட்டின மாதிரி மார்க்கத்தை பின்பற்ற மாட்டேன். ஏன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே மார்க்கம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது, அதை ஏதாவது ஒண்ணு பின்பற்றி என்ன செய்வேன், வெற்றி அடைந்து கொள்வேன் என்று சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில தெளிவுபடுத்த வேண்டும். அது குறை சொல்வதற்கா இல்ல, அவரை நம்ம குற்றம் காட்டுறதுக்கா இல்லை. ஏன்னா எல்லாருமே அது அறியாத மக்கள் தானே, அறியாதவருக்கு அறிவுரை கூறுங்கன்னு திருக்குறான் சொல்லி காட்டுகிறது. அப்ப அந்த அடிப்படையில எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதையெல்லாம் பின்பற்றக்கூடாது, எதை பின்பற்ற நாளை மறுமையில வெற்றி கிடைக்கும், எதை பின்பற்றினால் நாளை மறுமையில நரகத்திற்கான கூலியாக அமையும் என்பதை வரக்கூடிய நாட்கள் என்ன செய்வோம், தொடர்ச்சியா பார்ப்போம். அதற்கு முதல் ஒரு முன்னுரையாக ஒரு இன்ட்ரோடக்ஷனா என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கு உள்ள அந்த நாள்கள்ல சிறிய செய்தியை சொல்லியிருக்கிறோம். எதை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் சரியா முடிவெடுத்து விட்டாலே போதும், அந்த நாள்ல மறுமை நாள்ல அவனுடைய வெற்றிக்கு அது மட்டுமே போதுமானது, எதுவுமே தேவையில்லை. எதை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் குழப்பத்தில் இருந்தான்னா கியாமத் நாள் வரைக்கும் அவனுக்கு தீர்வு கிடைக்காது. அப்படி அவன் மௌத்தா போகும்போது குழப்பமான கொள்கையில மௌத்தா போனா நாளை மறுமையில வெற்றி இல்லை. எதை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்துல ஒரு முஸ்லிம் தெளிவாக வேண்டும், அதை பின்பற்றி. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு சரியான கல்வியும் சரியான ஒழுக்க நடைமுறையும் சரியான வாழ்க்கை அமைப்பும் எப்படி பெற்றோர்கள் சின்ன வயசுலேயே கொடுக்க வேண்டும், அதை கொடுத்தா சரியா போயிடுவான்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு மறுமைக்கான பாதை ரெடி, மறுமையை ரெடி, மறுமையில சொர்க்கமும் ரெடி, நரகமும் ரெடி. ஆனா போகக்கூடிய பாதை சரியான பாதையா, சென்று சேரக்கூடிய இடம் நம்ம நேரத்தில் இடமே சேருவோமா என்று முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இன்னைக்கு குழப்பங்களோ பெரிய விதமான சர்ச்சைகளும் இருக்கிறது. அதை தெளிவுபடுவதற்கு அனுப்பிச்சிருக்கோம். இந்த ஒரு தலைப்பை எடுத்து நம்மளால முடிந்த அளவிற்கு மக்களுக்கு இது எதை பின்பற்ற வேண்டும், எது சரியான வழி என்பதை விளக்க இருக்கிறோம். அந்த அடிப்படை என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்கள்ல இது சம்பந்தமா தொடர்ச்சியா பார்ப்போம். இன்னொன்று என்ன செய்ய, இன்றைக்கான உரை முடிவடைகிறது. கூடுதலாக உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்க வேண்டாம். ஏன்னா வருஷம் நோன்பு என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்கிறது. இந்த நோன்புல எதை கத்துக்கிட்டோம்னு சொன்னா எதையும் கத்துக்க மாட்டோம். சில பேர் குர்ஆன ஓதுவது மட்டுமே நோக்கமா வச்சிருக்கலாம். குர்ஆன் ஓது தப்பு கிடையாது, நம்ம மாட்டுக்கட்டு சொல்லல. குர்ஆன ஓதினால் மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாது. குர்ஆன் மூலமா படிப்பினை பெற வேண்டும், குர்ஆனை அறிந்திருக்க வேண்டும். எல்லா நேரங்களையும் யார் குர்ஆனை அறிந்தவரோ அவருக்கு சிறப்பு இருக்குது. ஹைருக்கும் உங்கள சிறந்தவர் அல்லமது குர்ஆன், குர்ஆனை கற்றவர், ஓ அல்லமது அதை பிறகு கற்பித்தவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை சிறந்தவர் குர்ஆன் ஓதுவர் அல்ல, குர்ஆனை கற்றை பிறகு கற்பிக்கவர். அது அரபியிலே இருக்கலாம், இப்ப பயான தமிழ்ல பேசுறோம், தமிழ்லையும் பேசலாம், எப்படிலாம் பேசலாம். ஆனா கற்பித்தல், அந்த கற்கக்கூடிய கல்வி என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில குறைந்திருக்கிறது. அதை நிறைவேற்றும் வண்ணமாக ஒரு சில செய்திகளை சொல்ல இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயம் நீங்க சொல்லுவோம், அதை யார்ட்டையும் கேட்காம நீங்களா தேடி குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கணும். குர்ஆன் மூலியமா குர்ஆன் உள்ளதாவது அதுல நீங்களா தேடி எடுக்கணும். நீ யார்ட்டையும் கேட்க கூடாது. பக்கத்துல கேட்டு நாளைக்கு பயான் வருமா நினைச்சுவோம். முதல்ல அதை கேட்டுட்டு யார் முதல்ல சொல்றீங்கன்னு கேட்டுட்டு தான் நினைச்சுவோம் பயான் ஆரம்பிக்க கூட. முதலாவதாக திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கிறது. 114 அத்தியாயத்துல பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்காத அத்தியாயம் எது சரிங்களா? பிஸ்மில்லா விளைவிங்க, லேடிஸ் ஜென்ஸ் விளைவிக்கிறீங்க. திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கிறது. 114 அத்தியாயத்துல சூறாக்கள்ல பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யாத ஒரு சூறா இருக்கிறது. 114 1 சரிங்களா? அது குர்ஆன்ல தெளிவா இருக்கு. நீ எந்த பிரதி எடுத்தாலும் சரிதான், மூல பிரதி ஒன்று இருக்குல்ல, வெளிநாடுகள்ல வச்சிருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதப்பட்ட அந்த மூல பிரதியிலிருந்து இன்றைக்கு நீங்கள் எங்கே உலக பிரதி பார்த்தாலுமே திருக்குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்துல பிஸ்மில்லா என்று இருக்காது. பிஸ்மில்லா என்று இல்லாம நீ குர்ஆனை ஓதணும் அந்த அத்தியாயத்தை. அது என்ன? இரண்டாவது, இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட நாள் இருக்குல்ல, அது என்ன இரவு? லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் எப்ப வரும்?
ஒற்றைப்படை இரவுல ரமலான்ல வருது அப்படியா? அந்த லைலத்துல் கத்ருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். உங்களுக்கு அதை எப்படி தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லி காட்டுறான். அந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் இறங்கிய இரவுக்கு குர்ஆன்ல இன்னொரு இடத்துல ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல அதற்காக லைலத்துல் கத்ர், கியாமுல் லைல், இந்த இரவு தொழுகைன்னு சொல்றோம். அந்த மாதிரி அரபி வார்த்தையில் போடுறோம்ல, அந்த லைலத்துல் கத்ர் மகத்துவமிக்க இரவு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த மகத்துவமிக்க இரவு மாதிரி குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல இந்த குர்ஆன் இறங்கிய இரவுக்கு இன்னொரு வார்த்தை மூலமாக அல்லாஹ் அழைக்கலாம். அந்த இரவை, அது என்ன இரவுங்கிறத என்ன செய்யுங்க, நீங்களா கண்டுபிடிச்சு குர்ஆன்ல இருந்து எடுத்து கொண்டு வரணும். ஒண்ணு பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்காத அத்தியாயம் எது? 114 அத்தியாயத்துல. இரண்டாவதாக எந்த வார்த்தையில, எந்த வசனத்துல அல்லாஹ் இந்த குர்ஆன் இறங்கி இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை அல்லாத வேறு வார்த்தையை பயன்படுத்துகிறான். மகத்துவமிக்க இரவு என்று பேர இன்னொரு வார்த்தையில அல்லாஹ் பயன்படுத்துறான். அந்த வார்த்தை என்ன என்பதை செய்யுங்க, நீங்களாக தேடி கொண்டு வாருங்க. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. வாஹிர் தவான் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.